இந்த வீடியோவில் குருத்தோலை மரவள்ளி கிழங்கு அவியல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல மரவள்ளி கிழங்கு மேல் தோலை சீவிடணும். இது மாதிரி சின்ன சின்ன துண்டாக வெட்டிக்கலாம். வெட்டின துண்டுகளை சீவலில் அது மாதிரி சீவிக்கலாம். இது மாதிரி பொடியாக வர மாதிரி சீவிக்கணும். இது மாதிரி பொடி பொடியாக சீவிக்கணும். இப்போ மரவள்ளி கிழங்கு சீவியாச்சு. இப்போ குருத்தோலை எடுத்துக்கிட்டோம். ஓலையை இது மாதிரி கீழ்ச்சிக்கலாம், தனித்தனியாக கீழ்ச்சிக்கலாம். இப்போ குருத்தோலையில் எப்படி கிழங்கு வைக்கணும்னு பார்க்கலாம். இது மாதிரி ஓலை பிரிச்சுட்டு சீவல் கிழங்கு இப்படி வச்சிடறோம். ஓலையை இது மாதிரி சுருட்டி இந்த ஓலையை இப்படி மடிச்சிடணும். மடிச்சுட்டு அதே ஓலையால் இது மாதிரி கட்டணும். அதே மாதிரி எல்லா ஓலையிலும் இது மாதிரி ஃபில் பண்ணுவோம்.
மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி எல்லாத்தையும் கட்டிக்கணும். இப்போ வந்து ஓலையில் கிழங்கு வச்சாச்சு. இது இப்போ நம்ம அவிக்க போகிறோம். அவிக்கிறதுக்கு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். கொஞ்சம் சருகு போட்டாச்சு. இப்போ பாத்திரம் சூடு ஏறிடுச்சு. இப்போ தண்ணி வச்சு வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். மேலே ஒரு பாத்திரம் போட்டு மூடிடலாம்.
இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இதில் கொஞ்சம் கட்டி உப்பு சேர்த்துக்கலாம். கட்டி உப்பு, மறுபடியும் அந்த மூடி வச்சிடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருக்கு பாருங்கள். இப்போ வந்து இந்த ஓலையை உள்ளார சேர்த்துடலாம். உள்ளே பாருங்கள், கொஞ்சம் மடித்து உள்ளே வைக்கணும். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதை மூடிடலாம். நல்லா கொதிக்குது பாருங்கள். கோடை காலத்தில் பசுமையாக இருக்கிற புங்க மரத்துக்கள் தான் நம்ம இந்த கிழங்கு வச்சிட்ருக்கோம். நல்லா கொதிச்சிடுச்சு. கிழங்கு இப்போ வந்து நம்ம ஓலையை பிடிச்சி இது மாதிரி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் கீழே வரணும். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். கிழங்கு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.